செம்மையா வந்திருக்கு. இப்ப இன்டராக்டிவான செஷனா தான் இருக்க போகுது. யாரும் அமைதியா இருக்க கூடாது. என்னால முடியாதுப்பா. கத்திரிக்கோல செட் ஆகுது. கத்திரிக்கோல கொஞ்சம் கூட கடனாதான். ஏய் இன்னொரு பென்சில் பேர் எடுத்துக்கோ. நான் போய் டென்ஷன் ஆகுது. இன்னொரு பென்சில் பேர் எடுத்துக்கோ. இல்ல புரியல. இல்ல இது டைம் த ஷார்ட் பண்ணு. ஓ இருக்கிற கடுப்பு இத பிச்சை எடுத்துறோம்ல. எனக்கு ஒரு பாயிண்ட் गाइस. பென்சில் குடுக்கறதோ தெரியல. இப்ப வந்து தொலைச்சிடுங்க. Hey everyone, welcome back to my channel. This is Monashri. This is Lojashri. So இன்னைய வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா Halloween crafts. நான் வந்து நிறைய Halloween craft ideas வந்து யூடியூப்ல இருந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 1-2 கிராஃப்ட்ஸ் வந்து நாங்கள் ஈஸியாக இருக்கிறதுனால எடுத்து வச்சுக்கிட்டோம். சரி அதை வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து இந்த கிராஃப்ட் செய்யறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். தேவையான பொருள்லாம் பார்க்கலாமா? கலர் பேப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் வந்து இந்த பிளாக் கலர் பேப்பர், கம் க்ளூ வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஃபெவிகால், அப்புறம் வந்து காட்டன் எடுத்து வச்சிருக்கோம். இது ஒயிட் மார்க்கர். இது வந்து பலூன் எடுத்து வச்சிருக்கோம். இந்த பெயிண்ட் வாட்டர் பெயிண்டா? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோன் டைமண்ட் தெரியுதா? இது வந்து செலோ டேப். பாருங்க, இது வந்து ரிப்பன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கே தெரியாது பஞ்சிங். இது வந்து எக்ஸ்ட்ராவா ஆயில் பேஸ்ட் எடுத்துருக்கோம். இது வந்து வாட்டர் கலர் தான். அது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நார்மல் நம்ம A4 ஷீட். இது வந்து ஸ்கெச்சஸ்லாம் இதுல வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்கெச்சஸ்லாம் இருக்கு. புது ஸ்கெச்சஸும் பாருங்க வாங்கி வச்சிருக்கோம். ஃபேபர் கேஸ்டில் தான் பிராண்டடாவே வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து சிசர், இது வீட்டில் சிசர் தான், இதெல்லாம் புதுசாக வாங்கல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ணு இருக்கு. இதோ பாருங்க, கண்ணு இது வந்து பேப்பர் கிளிப்ஸ். இது வந்து கண்ணு. ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து நம்ம கிராஃப்ட் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து மழையில போய் வாங்கிட்டு வந்தோம். மழையில வெள்ளத்துல போய் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் அம்மா வந்து செம்ம திட்டு எங்களை, இந்த மாதிரி அவசியம் வாங்கிட்டு வருவாங்க. ஓகே வீடியோ எடுக்கணும், எங்களுக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ நான் செய்ய போகிற ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பூக்கி ஸ்பைடர் வெப். ஸோ வந்து இந்த வீடியோவை இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த பிளாக் கலர் பேப்பரை வந்து திறந்துக்கிட்டோம். இந்தா உனக்கு ஒன்று எனக்கு ஓகேவா? உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று தான். ஆளுக்கு ஒன்று தான். இப்போ கஷ்டப்பட்டு இந்த ஒரே பேப்பர்ல இந்த ஸ்பைடர் வெப்பை செஞ்சு முடிக்க பார்க்கணும். இல்லைன்னா இன்னும் ரீட்ரைலாம் என்னால முடியாதுப்பா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா அந்த கிராஃப்ட்லாம் செய்ய அந்த விருப்பம் இல்லை. ஆனா ஹாலோவீனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக என்னோட தங்கச்சி தான் வந்து எனக்கு ப்ரிஃபர் பண்ணா, சரி நம்ம கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னு. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா நம்ம கிராஃப்டை? என்ன சொல்ற? இது வந்து ரொம்ப இன்டராக்டிவான செஷனா தான் இருக்க போகுது. யாரும் அமைதியா இருக்க கூடாது. நீங்களும் அமைதியா இருக்க கூடாது. நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணணும். நாங்க 2 பேர்ல வந்து செய்யற கிராஃப்ட் எது நல்லா இருக்கு சொல்லிட்டு. நானும் அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் செய்யவே இல்லை, அதுக்குள்ளதான் சொல்லக்கூடாது. நம்ம செய்யறாங்கன்னு பார்த்து தான் செய்ய போறோம். இந்த பேப்பரை வந்து இப்படி 4ஆ இப்படி ஃபோல்ட் பண்ணி நானும் கிராஃப்ட்லாம் செய்வோம் அப்படின்றதுக்கு தான் வந்து ஒரு ப்ரூஃப். ஓகே மடக்கிட்டேன். நானும் மடக்கிட்டேன். ஓகே அடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். மடக்குறாங்க, அதையும் மடக்குறாங்க. ஓகே இதையும் வந்து அப்படியே மடக்கணும். கரெக்டாக மடக்குறானா? ஓகே கட் பண்றாங்க. இது இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணலாம். கட்ட ஆயிடுச்சு. ட்ரையாங்கிள் ஷேப் வந்துச்சு. ஓ அது இது என்ன ஷேப் மடக்குறாங்க? இந்த ஷேப் இப்படிதானே? பேபி நார்மல் ஃபோல்டா ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டாங்களா? மடக்காங்க. ஓப்பன் இரு எனக்கும் நம்ம இல்லை. நான் செய்ய நல்லா நினைக்கிறேன். இல்லையா அவங்களுக்கு ஷேப் வருது, நமக்கு வரலையே. இப்படியா? ஓகே இந்த கார்னரை இப்படி இந்த ஷேப்ல இப்படி மடக்குமா? கரெக்டாக வந்துச்சு. வந்துச்சு நமக்கும். அந்த சீசன் படா நம்ம வச்சுருக்க சீசன் மாதிரி இல்லை. ஓகே இந்த எக்ஸஸ் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி அவங்க பண்ண மாதிரி நம்ம பண்ணிட்டோம். அதுதான் முக்கியம். ஓகே அப்படியே ஓ அது இது மாதிரி இந்த மாதிரி கர்வ் அப்படியே கர்வ் ஷேப்ல கர்வா வரையறா எனக்கு தெரியல. சரி நம்ம இஷ்டம் தான். நம்ம ஒரு வெப் கரெக்ட் ட்ரை பண்ணோம். நம்ம வெப் வேர்ல்டு வைட் மாதிரி மோனாஸ்ட்ரி வெப், ரோஜாஸ்ட்ரி வெப் கிராஃப்ட் செய்ய தெரியாதுன்றனால இந்த பொண்ணு வின் ஆயிடுவாளோன்னு எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனாலும் நான் தான் வின் ஆகிடுவேன். ஓகே எனக்கும் அந்த ஷேப் பாருங்க. ஓய் நல்லாவே தெரியுது எனக்கு. ப்ளூ
அப்பா ரொம்ப ஹார்டா இருக்கு. அது பேப்பர் வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால அந்த ஷேப் வந்துச்சு. பெர்ஃபெக்ட்டான ஸ்பைடர் இல்லதான், ஸ்பைடர் இல்லதான். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் நம்ம பண்ணிப்போம், நம்மள பாக்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா? கர்வ் ஷேப் வந்துச்சு. அது கான்செப்ட் புரிஞ்சதுன்னா நம்மளே பண்ணிக்கலாம். எனக்கு கடைசி கான்செப்ட் பயமா இருக்கு. பண்ணிட்டியா? ஏய் அவங்க கட் பண்ணி உள்ள இருக்கிற பீசஸ் எடுத்தாங்க. நான் தானே சொன்னேன். ஓஹோ இதுதானே ஈஸி. பரவாயில்ல, நான் எந்த சீசன்னாலும் பண்ணுவோம். பண்றதுல வெறியா இருக்கும் கைஸ். இவ பண்ணிட்டா கொஞ்சம் பண்ணிருப்போம், எப்படி வந்திருக்குன்னு தெரியல. வேணாம், நானே பண்ணிக்கிறேன். இந்த கத்திரிக்கோலை செட் ஆகும். இந்த கத்திரிக்கோலை கொஞ்சம் கூட கடனாதான் செம்மையா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு தான் வரல. எனக்கு ஒரு பாயிண்ட் கைஸ், எனக்கு ஒரு பாயிண்ட். அப்ப கடைசி வரைக்கும் நான் 0 பாயிண்ட் தான். எப்படியாவது செஞ்சு முடிக்கிறேன். அழகா இருக்கானா? நல்லா இருக்கு. நீ தானே ஐடியா கொடுத்தாதான் உனக்கு நல்லா வருது. நான் ஐடியா கொடுத்தது எனக்கு அழகா வந்து கிராஃப்ட் பார்த்து சொன்னேன். சரி நீ கிராஃப்ட் நான் தான் நான் ஒத்துக்கிறேன். கஷ்டப்பட்டு ஒரு லேயர் கட் பண்ணிட்டேன் நான். பண்ணு கண்டிப்பா எனக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு தான் சப்போர்ட். எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நானும் பண்றேன். 7 மலை 7 கடல் தாண்டி கஷ்டப்பட்டு இதை மட்டும் கட் பண்ணிருக்கேன். இவள் தான் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து திக்கா இருக்கு அந்த லேயர்ஸ்லாம். அப்ப எந்த மட்டும் எந்த கட்டே பண்ண முடியலையே சுத்தமா. எந்ததான் இந்த திக்கா இருக்கும் பாரு. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து திக்கா இருக்கு பாருங்க. ஆனா இதுல எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே கரெக்டா பண்ணிருக்கேன். ஒட்டிட்டு இருக்கு. என்ன இங்கெல்லாம் கட்டா இருக்கு பாருங்க கைஸ். லேயர் கட்டா இருக்கு பாருங்களா. உனக்கு கட்டாவே இல்ல, எனக்கு கட்டா இருக்கு இல்ல பாரு. நீ வந்து எதையோ ஒன்று வெட்டிட்டேன்னு நினைக்கிறேன் நானு. கைஸ் பாருங்க ஸ்பைடர். அதெல்லாம் நல்லா தெரியுது. ஒயிட் ஸ்கிரீன்ல காட்டு, நல்லா தெரியும். ஒயிட் ஸ்கிரீன்ல பாருங்க. அதுவும் ஒரு டிசைன் மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலா வந்து நம்ம 2 பேரோட ஸ்பைடரும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல காட்டுறவங்க ஸ்பைடர் மாதிரி இல்ல. ஆனா நல்லா இருக்கு. வித்தியாசமா செய்வேன். நான் மட்டும் யூனிக்கா இருக்கு. ஆமா யூனிக்கா செய்வேன். ஓகே இப்ப வந்து நம்ம செஞ்ச இந்த கலைவண்ணத்தெல்லாம் வந்து ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் கிராஃப்ட் வந்து நம்ம செய்ய போயிடலாம். இப்ப நாங்க செகண்ட் கிராஃப்ட் செய்ய போறோம். இதான் செய்ய போறோம். உங்களுக்கு வந்து இங்க மேல தெரியும் பேட் பம்ப்கின் கோஸ்ட் இருக்கு, கோஸ்ட் ஸ்பைடர் இருக்கு. உங்களுக்கு வந்து மேலே கொடுத்துருக்கோம் தம்ப்நெயில். இந்த மாதிரி இந்த வீடியோ தான் நாங்கள் வந்து பார்த்து இப்போ செய்ய போகிறோம். பேப்பர்ஸ் கலர் பேப்பர்ஸ் தான் வந்து வச்சுருக்கோம். பம்ப்கின் ஃபர்ஸ்ட் செய்கிறாங்க, அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு எனக்கு ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சு, உனக்கு ஒரு ஆரஞ்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அப்படி ட்ரையாங்கிள் ஷேப். ரெக்டாங்கிள் ஷேப் இப்படியா? சாரி ரெக்டாங்கிள் ஷேப். இப்படி வந்து மடக்கி கட் பண்ணி மடக்கி வச்சு மடக்கி கட் பண்ணுறோம். நம்ம ஃபைனலி எப்படி கட் பண்ணி இப்போ நல்லா கேமரா எடுத்துருக்காங்க கட் பண்ணிங்க. இப்போ அந்த ஷேப் கரெக்டாக ஈவனாக வந்துச்சு. இப்போ இதை மடக்கி இதையும் கட் பண்ணுமா? ஓ இந்த பக்கமே திருப்பி. ஓகே திருப்பி இது மடக்கணும். மடக்காம திருப்பி மடக்கணும். இந்த கிராஃப்ட் நான் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுருவோம். இது வந்து அவங்க சொன்ன மாதிரி இது ஷேப்பாக வரணும். கட் பண்ணிட்டோம். இந்த ஷேப் இந்த மாதிரி லேயராக வரணும். என்னது ஒன்று தான் வேணும். ஒன்று தான் வேணும். ஒன்று இப்படி மடக்கு, ஒன்று இப்படி மடக்கு. நான் 2 வேணும்னு நினச்சி இதையும் கட் பண்ணிட்டு உட்காந்துருவேன். இப்போ ட்ரா பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி லேயர் மாதிரி வரணும். இது பம்ப்கின் ஷேப்பில் ட்ரா பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இப்போ நம்ம ஃபுல்லாக மடக்கிட்டோம். அவங்க சொன்ன மாதிரி பம்ப்கின் ஷேப்பில் ட்ரா பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பம்ப்கின் ஷேப் இப்படி ரவுண்டாக நான் வரையிற ஃபஸ்ட்டு. ஓகே இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களும் வரைஞ்சிட்டோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. நமக்கு வந்து பாருங்கள் இந்த பம்ப்கின் ஷேப் இந்த சேனலில் நான் வந்து கிறுக்கியிருக்கேன். பட் எனக்கு தெரியுது அந்த ஷேப் என்ன. நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இங்கெல்லாம் இருக்குது. ஆனால் பர்ஃபெக்ட் ரவுண்ட் இருக்கு பாருங்க. இன்னும் எப்படி கொண்டு வரணும்? ஸ்கூட்டியாக ரெடி வரேன். நானும் வரைஞ்சிருக்கேன். எனக்கு வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த பம்ப்கின் ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டு இது உள்ளுக்கா அப்படியே இது கட் பண்ணணும்.
ஃபுல்லாக அந்த கட்டிங்ஸ்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை பிரித்து பார்க்கலாம். முடிச்சிட்டியா? ஓய் பம்கின் வந்துருச்சு. பம்கின்ல வந்து நான் தான் ஸ்கோர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் தான் முடிச்சிருக்கேன். எனக்கு இந்த ஷேப் தாங்க கட்டே பண்ண முடியல. நீ வாய் ஆனா இன்னும் பெருசாக பாரு. என் பம்கினோட வாய பாரு. பரவாயில்ல, ஒரு தடவையாச்சும் இவ எடுத்துட்டு போட்டோம். ஓஹோ, இருக்கிற கடுப்புக்கு இதை பிச்சை எடுத்துடலாம் போல. அப்படி இருக்காது. நாங்களாம் முடிச்சிட்டோம்ப்பா. எங்களோட பம்கின் பர்ஃபெக்டா வந்துருச்சு. பிளாக்ல இந்த பிளாக் மிச்சம் இங்க இருக்கு. பிளாக்ல தெரியுதா? ஓகே गाइस, இது முதல்ல நான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பிளாக்ல பம்கின் செய்வேன். ஓகே, நான் வந்து என்னோட யூனிக்கான ஒரு ஷேப்ல வரைஞ்சிருக்கேன் இந்த பம்கின். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? யூனிக் ஷேப்ல செஞ்சுட்டியா? ஓபன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணி பாரு. நல்லா வரணும். நல்லா இல்ல. நல்லா காது பத்தி நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கே. எனக்கு ஆனா அந்த டீத் ஷார்ப்பா இருந்துச்சு. ஓ, சர்க்கிள்ல பண்றாரு. ரவுண்ட் ஷேப்ல வரைஞ்சேன். எப்படி வரும்னு தெரியல. தேர்டான பம்கின் ஓபன் பண்ண போறேன். எப்படி இருந்துட்டு இது நல்லா இருக்கு. பாதிதான் இருக்கு. பாதிதான் இருக்கு. வாயெல்லாம் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மாதிரி வியாடானதெல்லாம் நான் வந்து ரொம்ப யூனிக்கான கிரியேட்டர். செகண்ட் கிராஃப்ட் செஞ்சுட்டோம். அப்படியே அதே வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் செய்யறாங்க. கோஸ்ட் கிராஃப்ட். இப்ப தேர்ட் கிராஃப்ட் வந்து இந்த கோஸ்ட் தான் வந்து நாங்க வந்து செய்ய போறோம். ஸோ நாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். யார் பண்றாங்க? என்ன நீ சிசர்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு? நான் எங்க ஒழிச்சு வச்சேன்? ஒழிச்சு வச்சுட்டு என்னங்க இப்படி சிரிப்பே வரல. நம்ம பெர்ஃபெக்ட்டா கட் பண்றோம் गाइस. அதிசயமா. அப்ப நான் தான் இந்த தடவை ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இம்பர்ஃபெக்ட்டா கட் பண்றேன் நினைக்கிறேன். ஆனாலும் நாங்க ஜெயிக்கலாம். இத ஓவர் கான்ஃபிடன்ஸ். கோஸ்ட் ஷேப்ல வரையறாங்க. அந்த ஷேப் வந்துருச்சு. ஸ்பூக்கி ஷேப் வந்துருச்சு. நான் கட் பண்ண போறேன். இந்த மாதிரி வா. நம்ம பார்த்து நிறைய வீடியோ பார்த்தோம். ஆனா வந்து நமக்கு எது செட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிருக்கோம். தெரியுதா? கட்டி நல்லா பண்றேன். गाइस பண்ணி முடிச்சிட்டோம். கியூட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம 2 பேரும் ஒண்ணா அட் டைம்ல பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். நானும் பண்ணி முடிச்சேன். நீங்க வந்து பண்ணிருக்கீங்களா? நான் வரைஞ்ச ஷேப் பட் நான் போறடி. இது நான் ஹார்ட் ஷேப்ல ஒட்டிட்டு இருக்கீங்க. இது ஒல்லி பேக். இந்த சீனா ஓகே, ஏதோ வந்துருச்சு. அந்த ஷேப் கரெக்டா வந்துருச்சு. இது வந்து ரோஜா வரைஞ்சிருந்தேன் செஞ்ச கிராஃப்ட். இது வந்து நான் செஞ்ச கோஸ்ட் கிராஃப்ட். ஸ்கெட்ச் ரொம்ப நேரம் வச்சு இப்போ அடிக்கணும். இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல வரையும். ஓகே गाइस, இப்போ வந்து நாங்க எங்களோட 4th கிராஃப்ட் செய்ய போறோம். நம்ம ஹாலோவின் ஹேட்ஸ் தான் செய்ய போறோம். ஓகே, பிளாக் கலர் செய்யலாம். ஒண்ணுதான். எல்லாமே அதே மெத்தட் தான். கலர்ஸ் பிளஸ் அந்த ஷேப் வேற அவதான். வேற ஒண்ணுமே இல்லை. இன்னும் சின்னவா பெருசா செய்யலாம். அவங்க இதையும் இப்படி மடக்குறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஸ்மாலா வருது. ஸோ நம்ம பெருசா செய்யலாம். எப்படி வந்துருக்காங்க? உனக்கு எப்படி இந்த கொஞ்சம் மீடியமா வந்தது ஷேப்பு? நான் நிறைய கட் பண்ணுவேன். நம்ம வந்து வரைகிறோம். ஹேட் வந்து வரைய போறா இவ. கட் பண்ணுவோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதோ பாருங்க, நானும் கரெக்டான ஷேப்ல வரைஞ்சிட்டேன். ரொம்ப கட் பண்ணிட்டோம். பாருங்க, என்னடா கிராஃப்ட் நல்லா வந்துனே இருக்கே, ஒரு செயலர் கூட இல்லையே நினைச்சேன். அப்ப எனக்கு அப்படிதான் ஒரு மாதிரி தெரியுது. எனக்கு அப்படிதான் வருது. இல்ல, நான் தான் சொன்னேன்ல, இவ்வளவு கரெக்டா வந்திருக்கு. எனக்கு கரெக்டா அந்த 4 இது வந்துச்சு. இப்போ நாங்க வந்து ஒயிட் மார்க்கர் எடுத்துருக்கோம். ஒயிட் மார்க்கர். இப்போ வந்து இந்த ஹேட்டை வந்து அழகா டெக்கரேஷன் பண்ணுவோம். நம்மளுக்கு கேவலமா தான் வந்திருக்கு ரிசல்ட். ஓகே, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். என்ன காட்டிட்டேன்.
ஓகே 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 நெக்ஸ்ட் போலாம். A few moments later. இப்போ நம்ம வந்து ஸ்பைடர்ஸ் தான் செய்ய போறோம். எனக்கு பிளாக்னா கைஸ் ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கும் பிளாக் பிடிக்கும், ஆனா என்னோட ஃபேவரட் கலர் வந்து டார்க் ப்ளூ தான். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம மடக்கிட்டேன், இப்போ நான் கட் பண்ண போறேன். ஓகே நல்லா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டுருக்காங்களா? ஃபைனலி கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க ஸ்பைடர் மேன் இருக்கா, ஏதோ ஒரு கொம்பு மாதிரி இருக்கு. பரவாயில்ல. ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வரைஞ்சிட்டோம் பென்சிலில். இப்போ வந்து ஒயிட் மார்க்கரில் அவுட்லைன் கொடுத்துட்டோம். அவன் வந்து வரைஞ்சிருக்கோம் 2 பேரும். கட் பண்ணும்போது கட் பண்ணணும். ஓகே எக்ஸஸ்லாம் எடுத்து அதெல்லாம் அவுட்லைன் பண்ணி கட் பண்ணோம். ஓகே ஓகே வாங்க. வந்து இப்போ அவங்க வந்து எதுக்கு கிராஃப்ட் செய்கிறாங்க? கிராஃப்ட் வந்து நம்ம மக்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் அவங்களோட கிராஃப்டை நாங்கள் ட்ரை பண்ணி காட்டுவோம். இந்த வீடியோவை மறக்காம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். கட் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? கட் பண்ணிட்டேன். எனக்கும் கட்டிங்ஸ்லாம் அழகாக வந்துருச்சு. உங்களுக்கு சாப்பிட்றேன். அழகான ஷேப். ஆனா இது அந்த பிரமிட் மூவில வரும்ல அந்த பீட்டில்ஸ்லாம் அது மாதிரியே இருக்கு. ஸ்பைடர் மேன் இல்ல. என்னோட எந்தோ வந்திருக்கு गाइस. எந்தோ இந்த கொஞ்சம் ஷார்ப்பா நிறைய அழகா வந்திருக்கு. என்னோட கையெல்லாம் பாரு. இந்த வந்து ஷார்ப்பா அழகா இருக்கு. உன்னோட 3 ஹேண்ட் தான் இருக்கு. என்ன 3 ஹேண்ட் தான்? இதோ பாரு எந்தல பாரு. ரெண்டு இருக்கா. இதுதான் கரெக்ட். நான் வரைஞ்சிருக்கிறது தான் கரெக்ட். நீ வரைஞ்சிருக்கிறது தப்பு. அப்ப எந்த பூச்சா? எந்ததான் பூச்சா? எந்த ஸ்பைடர் இல்ல எந்த பெரிய கரப்பா பூச்சி பெரிய ஸ்பைடர் மாதிரி இருக்கு. ஆனா இதுதான் அவங்க வரைஞ்சிருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து பீட்டில் இருந்து. ஆனா இதான் பெர்ஃபெக்ட். எனக்கு பெர்ஃபெக்ட். ஆனா கிடையாது, எல்லாரும் பெர்ஃபெக்ட் தான் गाइस. ஆல் ஆர் பெர்ஃபெக்ட். गाइस இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹாலோவின் பேட் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஹேட் நல்லா வராதனால போன தடவை நல்லா வந்திருக்குது. இப்போ என்ன எப்படின்னு பார்ப்போம். அது பென்சில் உனக்கு எத்தனை தடவை தான் உனக்கு பென்சில் கொடுத்ததோ தெரியல. எப்போ வேணாலும் தொலைச்சிருக்கோம். சரி நம்மளும் கட் பண்ணுவோம். இன்னும் பிளாக்ல செஞ்சிருக்கலாம் போல. திகப்பிரசைக்கு பண்றது என்ன பிளாக்ல வர பிளாக்ல வர முடியாது. ஷீட்ஸ் இருக்கு गाइस. அதான் அவ்வளவு இருக்குல்ல பண்ணலாம். அதான் இப்ப நான் சொல்ல வரேன். நீ அதுக்குள்ள சொல்லி முடிச்சிருக்கிற. எனக்கு அந்த ஷேப் கரெக்டா வந்துச்சு. என்ன गाइस பேட் வந்திருக்கா? பேட் வந்த மாதிரி தெரியல, ஏதோ வந்திருக்கு. गाइस எனக்கும் பேட் மாதிரி இருக்கா? ஆனா பேட் குட்டி இத பாருங்களா, கவரை பாருங்க பேட் இது. ஆனா பேட்ல தலைய பாரு. அவுட் அப்படிதான் गाइस பொருள் எப்படி வந்திருக்காங்க. அது நம்ம கட் பண்ற விதம் இருக்குல. ஓகே இப்போ நம்ம பேட்டுக்கு கண்ணுலாம் வரையலாம். கண்ணு வரைய முடியாதா? ஹாட்டா ஆனா ஹாட்டு தான் இவங்களுக்கு. ஓகே गाइस நம்ம வந்து ஹாலோவின் கிராஃப்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.